சென்னை கூவத்தூரில் உள்ள விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ள சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்று ஆளுநரை சந்திக்க உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்குகிறார். கேட்கலாம். ராஜா, சென்னை கூவத்தூரில் இருக்கக்கூடிய விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்கள். தற்பொழுது அந்த விடுதிக்கு வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? அந்த விடுதிக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை, அதிமுகவை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா? தற்பொழுதைய சூழல் அந்த பகுதியில் என்னவாக இருக்கிறது? ராஜா. காயத்ரி, அதிமுகவில் பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த 128 எம்எல்ஏக்களில் பெரும்பான்மையானோர் சென்னையை அடுத்திருக்கக்கூடிய கூவத்தூர் பகுதி, அதாவது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கல்பாக்கத்திற்கு அடுத்த இடத்தில் இந்த ரெசார்ட், அதாவது கோல்டன் பே ரெசார்ட் என்பது இருக்கிறது. இந்த இடத்தில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் முதலமைச்சராக சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பதற்கான விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. தற்பொழுதைய சூழ்நிலையில், அதாவது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரிந்து அவருக்கும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் தற்பொழுது ஆதரவு அளித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அவரை முதலமைச்சராக்குவது தொடர்பாக, அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றன. அதனை அடுத்து சட்டமன்ற விடுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதாவது ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற விடுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பின்பு அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு சுமார் 5 மணி அளவில் அவர்கள் அனைவரும் 3 தனியார் சொகுசு பேருந்துகள் மூலியமாக கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வந்திருந்தனர். அங்கு ஆலோசனை முடித்து சரியாக 10 மணி அளவில் இந்த கூவத்தூர் பகுதிக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கு அழைத்து வரப்பட்டார்கள். இந்த விடுதியில் தங்கி அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த இடத்திற்கு முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் வந்து செல்கிறார்கள். நேற்று அமைச்சர்கள் அனைவரும் சென்னையில் தான், சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வீடுகளில் இருந்தனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நள்ளிரவை தாண்டியும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று காலை அனைத்து அமைச்சர்களுமே இங்கு வந்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் வந்து இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். சற்று முன்பாக கூட கருணாஸ், அதாவது அதிமுகவினுடைய ஆதரவு கட்சியாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் புலிப்படை கட்சியினுடைய தலைவர் கருணாஸ், திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர், அவரும் இந்த இடத்திற்கு வந்து இந்த அதிமுக எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து அவரது ஆதரவையும் கொடுத்து வருகிறார். தற்பொழுதைய சூழலில் இந்த இடத்தில் இருந்து சுமார் 5 மணிக்கு சசிகலா அவர்கள் ஆளுநரை சந்திப்பார் என்ற உறுதியான தகவல் வந்திருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அனைவருமே இங்கிருந்து புறப்பட்டு சென்னை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் சுமார் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, கிழக்கு கடற்கரை சாலையில். இந்த இடத்திலிருந்து சற்று முன்பாக அமைச்சர் செல்லூர் ராஜு, அதே போன்று எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் இந்த இடத்திலிருந்து சென்னை புறப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மற்ற எம்எல்ஏக்களும் இவர்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு சசிகலா அவர்கள் 5 மணி அளவில் ஆளுநரை சந்திப்பார் என்று தெரிகிறது. அந்த நேரத்தில் சசிகலா அவர்களுடன் இவர்களும் தங்களது ஆதரவை சசிகலா அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இங்கிருந்து புறப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, தற்பொழுது சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூவத்தூரில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து சென்னைக்கு வரவிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னீங்க. இன்று மாலை 5 மணிக்கு வித்யாசாகர் ராவை பார்க்கவிருக்கிறார்கள் இவர்கள். அதற்கு முன்னதாக அதிமுகவுடைய தலைமையகத்தில் ஏதேனும் ஆலோசனை கூட்டம் நடத்தவிருக்கிறார்களா, அல்லது இங்கிருந்து, அதாவது கூவத்தூரில் இருந்து நேரடியாக அவர்கள் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்கவிருக்கிறார்களா? தற்பொழுது வரைக்கும் மூத்த அமைச்சர்கள், அதே போன்று கட்சியினுடைய நிர்வாகிகள் இது தொடர்பான ஆலோசனைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் இங்கு வந்து அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு முதல் அவர்களுடன் தொடர்ந்து தற்பொழுதைய சூழலை பொறுத்து அவர்கள் விரிவாக அவர்களுடன் தொடர்ச்சியாக விவாதங்களும், அதே போன்று சசிகலா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த 128 பேரில் கிட்டத்தட்ட அனைவருமே சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஆளுநரை சந்திப்பார்கள் என்பது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு செல்வார்களா அல்லது கட்சி தலைமையிலும் செல்வார்களா என்பதில் குறிப்பிடும்படியான தகவல்கள் இல்லை. ஏனென்றால் நேற்று முதல் இந்த எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு பெருமளவில் அனுமதி இல்லை. நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட சுமார் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே பத்திரிகையாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கடற்கரை பகுதியை ஒட்டி 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெசார்ட் இருக்கின்றது. இந்த பகுதி முழுவதிலும் ஏராளமான அதிமுகவினர் இருக்கிறார்கள். 3 சொகுசு பேருந்துகளில் அந்த
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். சுமார் 40க்கும் மேற்பட்ட கார்களில் அதிமுகவினர், அதேபோன்ற அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியஸ்தர்களும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் யாரும் சற்று முன்பாக கூட ஜெயக்குமார் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேச முற்பட்ட பொழுது யாரும் தற்பொழுது இது குறித்தான பேசுவதற்கு அனுமதி இல்லை என்ற செய்தியை அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுதே நிலவரப்படி அவர்கள் 5 மணிக்கு சசிகலா அவர்களுடன் சென்று சந்திக்கும் பொழுது இவர்கள் அனைவரும் செல்வார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. அடுத்த கட்டமான ஆலோசனைகள் என்ன என்பது குறிப்பிடும்படியாக இல்லை. குறிப்பாக இன்றைய சூழலில் பன்னீர்செல்வம் அவர்கள், முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரிந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களை தவிர்த்து மற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் சசிகலாவிற்கு ஆதரவாக, அதாவது அவருக்கு ஆதரவாக கையொப்பமிட்டு சசிகலா அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்று சந்திக்க இருக்கின்றனர். இந்த சந்திப்பிற்காக இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து புறப்படுவார்கள் என தெரிகிறது. முக்கியமான நபர்கள் தற்பொழுது இங்கிருந்து புறப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இதில் முக்கியமாக இந்த எம்எல்ஏக்களை கொண்டு வருவது, தொடர்ந்து வேறு ஏதேனும் அவர்களுடன் யாரும் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்துவது உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார். அவர் சற்று முன்பாக இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவருடன் செல்லூர் ராஜு ஆகிய 2 அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். இதே சூழலில் அமைச்சர்கள் வருவதும் இந்த இடத்திலிருந்து செல்வதுமாக இருக்கிறது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு 1/4 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த இடத்திற்கு வந்திருந்தார். தொடர்ந்து இந்த இடம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. 90 கிலோமீட்டர் பகுதிக்கு அந்தப்புறம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட தொடர்ந்து இங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. நேற்றும் இதே போன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஒருபுறம் கிரீன்வே சாலையில் காணப்பட்டது. ஒருபுறம் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள், அதே இடத்தில் பின்புறமாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என பரபரப்பாக இருந்தது. இன்றைய சூழலும் தற்பொழுதும் மிகுந்த பரபரப்பாக காணப்படுகிறது. காயத்ரி.